வீடை மட்டும் வச்சுட்டு பணம் இல்லாமல் ரிட்டையர் ஆகி யூஸே இல்லை. அதாவது அசெட் ரிச் கேஷ் புவர்மாங்க. அசெட் இருக்கு பட் கேஷ் இல்லை, நான் அப்போ என்னுடைய லைஃப் ஸ்டைல் கம்மியாக தானே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் என்னதான் உங்களுக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி கனவுகள் இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது. அந்த ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஏதோ ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஎம்ஐ ஆரம்பிச்சதுன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ ஆகிடக்கூடாது. ஸோ அந்த பேலன்ஸ். ஸோ நீங்கள் இந்த 5 இயர்ஸ் டைம் கொடுங்க உங்களுக்கு வீடு வாங்க, அதாவது ஹோம் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் டைம் கொடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ஃப்ரண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 20 to 40% நீங்கள் கேஷ் பே பண்ண போகிறீங்க. அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். ப்ளஸ் வந்து இது நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் டைம் வேணும். ஏன்னா திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் யாராவது ஒரு செலிபிரிட்டி இப்படி கை காமிச்சு நிற்பாங்க, இங்கே வீடு அங்கே வீடுன்னு, அதை பார்த்து வாங்கிடக்கூடாது. எல்லாருமே டார்கெட் பண்ணுறது ஃபோமோ தான். ஐயோ நீங்கள் வீடு வாங்கலைன்னா ஸ்கொயர் ஃபுட் விலை ஏறிடும், அடுத்த வாரம் ஏறிடும், அடுத்த நாளே ஏறிடும்லாம் பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பயப்படாதீங்க, அவசரப்படாதீங்க.